चाइनीज कंपनीज आपको मारना चाहे तो 2 मिनट में मार सकते। इलेक्ट्रॉनिक इंडस्ट्री आर टोटली डिपेंडेंट ऑन चाइना। डिस्प्ले बाहर से आ रही है, मदरबोर्ड बाहर से आ रहा है, डब्बा लोकल ले रहे हैं, असेंबली हो रही है। एब्सोल्युटली, मतलब चाइनीज सॉफ्टवेयर चाइनीज कंपोनेंट को लेके जोड़ के यहाँ पे कह रहे हैं कंप्लीटली एवरीवन इज डूइंग द सेम। வணக்கம். இந்தியாஸ் ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 இதுல இருந்து வெளிவரக்கூடிய ஏராளமான காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். முக்கியமாக ஒரு கல்லூரி, ஒரு யூனிவர்சிட்டி, அவர்கள் எப்படி திருட்டுத்தனமாக சைனாவில இருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட ஒரு ரோபோட், அதுக்கப்புறம் சவுத் கொரியாவில இருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட ஒரு ரோபோட்டை எடுத்துக்காட்டி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இந்த விஷயம் மாறியது. ஆனால் இந்த விஷயத்திற்குள் ரொம்பவே ஆழமாக நீங்க கவனிச்சு பார்த்தீர்கள்னா, இந்த யூனிவர்சிட்டியை பற்றி மட்டுமே நீங்க பேச தேவையில்லை. இது போன்ற ஏராளமான நபர்கள் இந்திய மக்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உட்பட, இந்த நாட்டு அரசாங்கம் உட்பட இதே வேலையை தான் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். மேக் இன் இந்தியா ஞாபகத்தில் இருக்கா? அதே மேக் இன் இந்தியாவை ஆத்ம நிர்பர் பாரத் என்று இவர்கள் மாற்றினார்கள். நடந்தது என்ன? எதற்காக மேக் இன் இந்தியாவை கொண்டு வந்தார்கள்? இந்தியாவில் உற்பத்தியை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங்கை நாம் வளர்க்க போகிறோம். திடீர்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஓப்போ, விவோ, இது போன்ற ஏராளமான கம்பெனிகள் இன்க்ளூடிங் ஐபோன் மேட் இன் இந்தியா வர ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவிலேயே இதெல்லாம் தயாரிக்கிறார்கள். சாம்சங், எல்ஜி, பிலிப்ஸ், இது போன்ற டெலிவிஷன் எல்லாமே இந்தியாவில் தயாரிப்பதாக நீங்க பார்த்து வருவீர்கள். இன்னும் நீங்க பார்த்தீர்கள், சின்ன சின்ன இந்த சார்ஜர், அப்புறம் பவர் பேங்க், இது போன்ற விஷயங்களும் இந்தியாவிலேயே தயாரிப்பதாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க தொடக்கத்துல ஒரு ப்ரோமோவை பார்த்திருப்பீர்கள். ராகுல் காந்தி ஒரு டெலிவிஷன் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை போய் விசிட் பண்ணியிருக்கிறார். அங்க அந்த ஓனர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது எந்த விதமான உண்மைகள் வெளிவந்தது அனைத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். அதாவது நரேந்திர மோடி ஒரு போட்டோ ஆப்பிற்காக ஒரு ஏஐ சமிட்டை தயாரித்து, அதற்கு மேல் நீங்க பார்த்தீர்கள்னா மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற விஷயங்கள் எடுத்து வைத்து எந்த விதமாக இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிறார் என்கிற ஒரு மிக தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள், கேட்க போறீர்கள். ராகுல் காந்தி இந்த கம்பெனிக்கு விசிட் செய்தது, அங்க என்னெல்லாம் நடந்தது அனைத்துமே நீங்க இந்த வீடியோவின் மூலமாக தெரிஞ்சு கொள்ள போறீர்கள். இந்த வீடியோவின் கடைசியில் இதை தமிழில் மொழிமாற்றம் செய்து அந்த சப்டைட்டிலாம் போட்டு அந்த முழு வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி பற்றி நீங்க பாருங்க. ராகுல் காந்தியுடைய படம் இங்க ஓடிட்டு இருக்கு. டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில, அதாவது டிவி தயாரிக்கக்கூடிய விஷயமாக நீங்க பார்த்தீங்கன்னா 80% நீங்க வீட்டுல வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிவியில இருக்கக்கூடிய 80% பொருட்கள் எங்கிருந்து வருது? இட் இஸ் ரிட்டன் ஆஸ் மேட் இன் இந்தியா. இட் இஸ் ரிட்டன் ஆஸ் ஆத்ம நிர்பர் பாரத் வழியாக இந்த கம்பெனி எல்லாம் நரேந்திர மோடி வழியாக சப்போர்ட் செய்யப்படுகிற ஒரு கம்பெனின்னு நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் 80% பொருட்கள் இந்த டெலிவிஷன்ல, இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர், இன்க்ளூடிங் த சிப்ஸ், த ஸ்கிரீன், எவ்ரிதிங் இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. அப்போ இது ஃபேக்டரி எங்க சார்? இந்தியால தானே இருக்கு. ஆமா, இந்தியால தான் இருக்கு. அப்ப ராகுல் காந்தி சைனா போய் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து அற கிடையாது, இந்தியால இருந்து எடுத்திருக்காரு. அப்ப எப்படி சார் நீங்க சைனால இருந்து தயாரிக்கக்கூடிய விஷயம்னு நீங்க சொல்றீங்க? போய் தானே? இல்ல, அங்கிருந்து பொருட்களை இம்போர்ட் செய்து ஒரு டெலிவிஷன் தயாரிப்பதற்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த பொருட்களை இம்போர்ட் செய்து, இந்த வெளியில ஒரு கேசிங் இருக்கு இல்லையா, அந்த கேசிங்கை மட்டும் இங்க மோல்ட்ல வச்சு தயாரிக்கிறார்கள். இந்த வீடியோடைய இந்த பகுதியை பாருங்கள். இந்த மிஷன் எடுத்து காட்டுறார்கள். அந்த மிஷன் மோல்டுங்கிறதுக்காக மிஷன் உட்பட சைனாவில இருந்து இம்போர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார். சரி, இந்த ரா மெட்டீரியல் பிளாஸ்டிக், அது ஒரு கம்பெனி இருக்கு, ரிலையன்ஸ் என்கிற ஒரு கம்பெனி, இந்தியால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்பெனி மற்றும் மொனோபொலியாக இருக்கிறார் பிளாஸ்டிக் கிரானுவல்ஸை விற்பதற்கு. வேற யாருமே பிளாஸ்டிக்கை இந்தியாவில் விற்கக்கூடாது. நரேந்திர மோடியுடைய இன்னொரு கண்டுபிடி. காம்படிஷன் இருந்தால் காம்படிஷன் இருக்கும். 100 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி கொடுக்கும் போது இன்னொரு கம்பெனி 90 ரூபாய்க்கு கொடுக்கும், 80 ரூபாய்க்கு கொடுக்கும். ஸோ காஸ்டிங் குறையும். இங்க நோ, ஒரே நபர் தான் அதை விற்கணுமா? அந்த ஒரே நபர் விற்கும் போது அவர் நிர்ணயிப்பதுதான் அந்த பொருளுக்கான விலை. அவர் 1000 ரூபாய்னு சொன்னா அந்த 1000 ரூபாய்க்கு நீங்க வாங்கணும். 2000 சொன்னா 2000 ரூபாய்க்கு வாங்கணும். திஸ் இஸ் வாட் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்
சிச்சுவேஷன் டுடே. சரி, இந்த இடத்துல ராகுல் காந்தியுடைய இதே வீடியோல நீங்க பார்த்தீர்கள்னா ஏஐ இம்பாக்ட் சமிட் பாரத் மண்டபத்துல நடந்த இந்த சமிட்டை பற்றி ஏராளமான விஷயங்கள் நடந்தது. நரேந்திர மோடி வழியாக இதை இனாகிரேட்டும் செய்தார்கள். இன்டர்நேஷனல் ஃபிகர்ஸ் லைக் பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரோன் இவரும் இந்த திறப்பு விழாவுக்கு வந்திருந்தார். ஓபன் ஏஐயுடைய சாம் ஆல்ட்மன் அவரும் வந்திருந்தார். கூகுளுடைய சுந்தர் பிச்சை அவரும் வந்திருந்தார். அதாவது இந்த ஒட்டுமொத்த ஏஐ சமிட்டிற்கான அர்த்தம் எப்படின்னா, பீப்புள் பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ் என்கிற விஷயத்தை வைத்து 500க்கும் மேற்பட்ட இவெண்ட், 840க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸை இதில் கொண்டு வரக்கூடிய இந்த வேலையை பார்த்தார். நவ் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி what Rahul Gandhi went and showcased on this is very different from what the reality is. Chinese products, you know, இந்த ஏஐ சமிட்ல கூட நீங்க பார்த்தீர்கள்னா வந்த எல்லா நபர்களுமே இது மேட் இன் இந்தியா சொல்றது எல்லாமே போய். அங்க வந்திருக்கக்கூடிய 90% சைனா இல்ல ஏதோ ஒரு கனெக்ஷன்ல வச்சு இல்ல சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்களை வைத்து தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். பிப்ரவரி 16ஆம் தேதி உண்மையில நீங்க பார்த்தீர்கள்னா 19ஆம் தேதி தான் அந்த சமிட் இனாகுரேஷன் செய்யப்படும் என்று ஏராளமான இடங்கள்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீர்கள். பட் செட் வாஸ் ரெடி, மகாமானவ் வாஸ் ரெடி. அதனால 2 நாட்களுக்கு முன்பே அந்த திறப்பு விழாவும் நடந்துருச்சு. அவசரத்தின் திறப்பு விழாவை நடத்தி டிஜிட்டல் இந்தியாவை ப்ரமோட் செய்தார்கள். ஆனால் டிஜிட்டல் இந்தியாவிற்கான அந்த பேமெண்ட் ப்ராசஸ் கூட அங்க நடக்கவில்லை. பணம் கொடுத்துதான் தண்ணி பாட்டில் கூட நீங்க வாங்கக்கூடிய அந்த கட்டாயம் ஏற்பட்டது. இது போன்ற ஏராளமான விஷயங்கள். I will come back to the same story of mine. ஓரியன் என்கிற அந்த த்ரோன், இது எல்லாமே நீங்க பார்க்கிறீர்கள்னா ஏஐ இருந்து தொடங்கி அனைத்துமே சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி எதற்காக இந்த மாடலை இவர்கள் உருவாக்க முடியவில்லை என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியா had become a screwdriver technology. Screwdriver technology was invented by Narendra Modi. Make in India was not a actual scheme. நீங்க பொருட்களை வாங்குங்க, கொண்டுட்டு வாங்க, ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அதை டைட் பண்ணுங்க, பேக்கிங் பண்ணுங்க, அனுப்பி விட்டுருங்க. சாம்சங், எல்ஜி இது போன்ற கம்பெனிகள் டெலிவிஷன்ஸ்களை இந்தியாவில் தான் தயாரிப்பதாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுறார்கள். ஆனால் சாம்சங் ஆர் எல்ஜி இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய 80% பேனல்ல இருந்து, மதர் போர்ட்ல இருந்து, சிப்செட்ல இருந்து எல்லாமே சைனாவில இருந்து தான் வருது. 2025ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது. அந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீங்கன்னா, கன்ஃபெண்டர் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி noted the domestic value addition in TV below 20% with China capturing profit. இந்த ப்ராஃபிட் எல்லாம் எங்க போகுதுன்னா சைனாக்கு போகுது. அந்த ப்ராஃபிட், மேக்சிமம் ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு சைனீஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நரேந்திர மோடி ஐபோனுடைய அந்த ஃபேக்டரி எல்லாம் இங்க திறந்து வச்சாரு இந்தியால. தமிழ்நாட்டுல இருக்கு இந்த ஃபேக்டரி, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகால. ஃபாக்ஸ்கான் ஐபோனை தயாரிக்கப்பட்ட இந்த கம்பெனி இந்தியாவில இருந்து ஒரு 14% ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஐபோன் தயாரிப்புல இருந்து 14% இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் ஃபாக்ஸ்கான், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா அசம்பிளி யூனிட். ஓஎல்இடி ஸ்கிரீன்ஸ் எங்க இருந்து வருது? சாம்சங் வழியாக வருது. சாம்சங் ஆர் பிஓஇ என்கிற இந்த கம்பெனி எங்க இருக்கு? இந்த கம்பெனியோட ஃபேக்டரிஸ் சைனாவில். மற்ற பொருட்கள், உதாரணத்திற்கு செமிகண்டக்டர் எங்க இருந்து வருது? Semiconductor is coming from TSMC, which is in Taiwan. அப்போ நாளைக்கே சைனா நினைத்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாமே முடக்கப்படும். இந்த பொருளோட ஷார்டேஜை நீங்க செஞ்சிருங்க, இந்த பொருள் வந்து இந்தியால கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டா 100 ரூபாய்க்கு வித்துருக்கக்கூடிய அந்த பொருள் திடீர்னு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாறிடும். அப்போ உங்களுடைய ப்ரொடக்ஷன் மாறும், கூடும். சோலார், அடானிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்திருக்கீங்க இல்லையா? சோலார் ப்ராஜெக்ட் 90% பேனல்ஸ், 90% ஆஃப் பேனல்ஸ் ஆர் சைனீஸ். சர்தார் வல்லபாய் பட்டேல் 3000 கோடி ரூபாயில நீங்க ஒரு மிகப்பெரிய சிலையை அடுக்கி இருக்கீங்க இல்லையா? ஈவன் தட் வாஸ் நாட் மேட் இன் இந்தியா. ஈவன் தட் வாஸ் இன் சைனீஸ் ஸ்டாச்சு. This is what the reality is. Now, I want you to see the entire video of Rahul Gandhi. துண்டாக நீங்க பார்த்திருப்பீர்கள். I want you to see the entire video of Rahul Gandhi. கீழே தமிழ்ல நான் சப்டைட்டில் போட்டிருக்கேன். ப்ளீஸ் பாருங்க. எந்த விதமான இண்டஸ்ட்ரியை இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு என்கிற பெயர்ல, மேட் இன் இந்தியா என்கிற பெயர்ல, மேக் இன் இந்தியா என்கிற பெயர்ல
ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற பெயர்ல கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதை தாண்டி நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் வேறு எதையுமே செய்யவில்லை. இந்த சமிட்டும் அதே அட்வர்டைஸ்மெண்ட், அதே பிஆர் ஆக்டிவிட்டியின் ஒரு பங்கு மற்றும் வீடியோவை பாருங்க. तो यहाँ पे आपका आप इंडियन क्या है भैया इसके अंदर आई टेल यू इसके प्लास्टिक है, सिर्फ प्लास्टिक है भैया यहाँ पर इंडियन। इंडियन अगर प्लास्टिक आप बनाते हैं इसको या ये भी हाँ जी खरीदते हैं? नहीं बनाते हैं भैया। आई शो यू द मोल्डिंग मशीन्स एंड एवरीथिंग। इन हाउस है वो इन प्लास्टिक। हाउस है कंप्लीट। तो स्पीकर इन basically हाउस जो है। इसका कोर सेंटर है वो चाइनीज है और फिर ऊपर का प्लास्टिक का राइट 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 राइट। डिस्प्ले चाइनीज है, हाँ जी हाँ जी आप देख सकते हैं पूरा। एक बार दिखा दीजिए प्लीज। जो है पूरा कंप्लीटेड चाइना से आती है। ये पूरा हाँ। या जो ये डिस्प्ले कौन सी कंपनी से खरीदते हैं? भैया BOE से खरीदते हैं। वर्ल्ड में सिर्फ 4-5 कंपनीज हैं एंड दोज आर ऑल आर सेटल्ड इन चाइना एंड अपार्ट इफ यू टॉक अबाउट ऑल द लीडिंग ब्रांड्स लाइक आइलोन, LG and Samsung, nobody is manufacturing or getting a display factory in India. Everyone is getting source from China, nowhere else. Why? Because they have not invested in getting a semiconductor factory, any plan. They're all doing from China. Samsung used to have their factory. They have sold it to TCL and TCL is from China. Now what Samsung is doing, Samsung has outsourced their TV segment to Dixon Technology. Now Dixon is manufacturing whole TVs and everything through Samsung. Everybody is China. Absolutely. Why has China managed to do it so well? If you talk about from starting scratch, for industry setting, they have a lower rate of interest and everything to leverage money to the industrialist. अच्छा तो यहाँ पे क्या हो रहा है? या डिस्प्ले तैयार हो रहा है, आप असेंबल हो रहा है। वहाँ पर जो टीवी के अंदर लाइट जलती है, जो आप देखते हो ना लाइट कहाँ से आती है, यहाँ से लाइट लग के आ रही है। ये तो आप बना रहे हो इंडियन। No, ये कैबिनेट हम बना रहे हैं बट ये जो लाइट देख रहे हैं ये आप भी वहाँ की है? ये भी बाहर से आती है भैया। दीज LEDs आर देयर, यू हैव टू गेट इट फ्रॉम देयर। और ये जो शीट दिख रही है आपको, प्रिज्म शीट, ये आप देखो ना, ये भी चाइना ये भी चाइनीज है। और ये क्या है? ये फिल्म है। फिल्म है भैया इसके ऊपर लगने ये के क्या लिए। करती है? ये जैसे लाइट Brightness बढ़ाती है। ब्राइटनेस को कंट्रोल करके एक जैसा करते हैं। Frankly, you are an assembler of Chinese products. Absolutely, you can call it we are assembler and everyone in India is assembler. This is a motherboard basically, जो टीवी में प्रोग्रामिंग वगैरह सॉफ्टवेयर। ये भी वहाँ से आता है। Absolutely, this is what I'm saying. Two parts is there, motherboard and open cell. अब यहाँ सॉफ्टवेयर डल रहा है। But boss एक बात, अगर चाइनीज कंपनीज आपको मारना चाहे या तो 2 मिनट में मार सकते हैं। Absolutely they can do it. That's what मतलब प्राइस गिराएंगे, खत्म हो जाओगे। electronic industry are totally dependent on China. Not only TV, it's mobile, it's about laptop, everything. Because display mobile में भी लगता है, display लैपटॉप में भी लगता है। इवन एप्पल डोंट हैव देयर सेमीकंडक्टर फैक्ट्री फॉर डिस्प्ले, दैट इज व्हाई दे आर बीइंग मैन्युफैक्चर्ड बाय फॉक्सकॉन। चाइना में बनाते हैं और यहाँ तमिलनाडु में फॉक्सकॉन कर रही है या टाटा करने वाला, वो भी क्या कर रहा है, असेंबली तो कर रहा है। आईफोन डिस्प्ले बाहर से आ रही है, मदरबोर्ड बाहर से आ रहा है, डब्बा लोकल ले रहे हैं, असेंबल कर रहे हैं। जो आप कर रहे हो वही कर रहा है। एब्सोल्युटली। Can you explain me a little bit about या इसके अंदर क्या है, अब आप देखेंगे यहाँ पर ये USB है, ये HDMI केबल्स हैं जो हम HDMI के थ्रू लगाते हैं। ये USB है पोर्ट्स जो हम लगाते हैं। ये वाईफाई के लिए एंटीनाज हैं जो वाईफाई किस तरीके से कनेक्ट करता है। ये हम लोगों ने IC, ये IC लगा रखी है हम लोगों ने कंप्लीट। और हम लोगों ने रैम भी लगा रखी है, कितना 2 GB है, 16 GB है। इफ़ वी हैव टू यूज एनीथिंग, ऐप डाउनलोड करनी है तो उसके लिए रैम्स वगैरह चाहिए। तो यहाँ पे ये क्या कर रहे हैं, स्टिकर लगा रहे हैं? Either we have to put a software for any brand if I am doing up, and one sticker is on which day the TV is going to assemble it. Everyone is assembling their TVs in India, not 100% manufacturing. Anyone, you name it, all the top people, top brands. Dependency जैसे आपने बोला, if it is there on China, उन्होंने शॉर्टेज कर दी तो eventually आपके लिए आप मेक इन इंडिया को एक्चुअली असेंबल इन इंडिया कहना चाहिए। Currently it is happening like that. Everyone is doing. If you talk about any industry, if you talk about solar also, solar cells are getting import from China only. Who is manufacturing solar also in India? Nobody. तो एक्चुअली चाइना के साथ कंपटीशन नहीं हो रहा है। If the government is going to support to benefit and manufacture these important components in India, then we can do it immediately. We have बट the ये होता courage. क्यों नहीं? I need a leverage amount of capital. I don't have any unsecured capital. The banks cannot support me. Government is giving a CGTMS scheme of 10 crore rupees to the startup. Tell me the whole infrastructure and everything. Nobody can start up this in 5 crore, 10 crore, 15 crore, 20 crore. How much money? If I have to invest semiconductor factory, I need at least $2 billion, $3 billion. I can invest certain amount, but rest of the money I need some support from government. ये टर्मिनल प्लेट लग गई साइड की, ये कनेक्ट हो गया पावर के साथ और अभी आगे लाइन पे चला जाएगा नेक्स्ट फेज में। ये आपने बनाया या ये भी वहीं से आया? ये वाला, ये पर्टिकुलर जो प्लास्टिक है, हम प्लास्टिक बनाते हैं, नॉन मेटल। यहाँ सिर्फ हम असेंबल तो आप कितने टीवी बनाते हो? 2500 TVs a day, 8 in 8 hours. और एक टीवी पे आपका मार्जिन कितना बनता है? It is in single digit. I can tell you the whole the net profit is going to come in single digit. ये क्यों किया? टीवी बिजनेस में क्यों? See, we in the initial phase the margins were there. Eventually the margins got squeezed and squeezed. The time Chinese player has come to India,
the margins got completely squeezed. तो इस टीवी में रिलायंस का कितना पैसा बनता 10%. है? 10% इज रिलायंस। अगर मुझे इसमें ABS जितना मैं प्लास्टिक यूज कर रहा हूँ, जो दाना बना रहा हूँ, उतना आपसे मैं दाना ले रहा हूँ, वो मोल्डिंग कर रहा हूँ, वो जितना सब उसका है। जस्ट बिकॉज ही हैज अ मोनोपोली। लिमिटेड प्लेयर्स है ना, कोई कितनी रिफाइनरी है, 2-3 प्लेयर होंगे जिनसे आप कर सकते हो, सबका प्राइस कंट्रोल है, नोबडी इज गोइंग टू आप लोअर कर सकते हैं, बट स्टिल आज मैं इंपोर्ट करना चाहूँ, ये करना, उससे सस्ता पड़ जाएगा, बहुत सस्ता पड़ जाएगा अच्छा खासा, बट वो हमारे पास ऑप्शन नहीं है। अगर आपके पास इसी चीज में मतलब 3-4 प्लेयर्स होते, यू गेट अ मच बेटर प्राइस। आप ये सोचो, दिवाली का सीजन अब स्टार्ट होगा अगस्त में, सबसे ज्यादा कंज्यूमर्स बाई करेंगे, आप क्या करोगे, मैन्युफैक्चर आप सोचोगे यार जितना सस्ता रॉ मटेरियल खरीद लूँ, स्टॉक कर लूँ, उतना मैं प्रॉफिटेबल बेटर करूंगा अपना। जब वो डिपेंडेंसी उनको भी पता है, वो प्राइसिंग बढ़ाएंगे और आपका मार्जिन स्क्वीज करेंगे। बट इवेंचुअली आपको करना है, क्योंकि वॉल्यूम है, डिमांड है आपके पास मार्केट में, वो इवेंचुअली आपको चीजें करना है। आप दोनों साइड से कंट्रोल लो ना, एक साइड से रिलायंस आपकी मार्जिन दबाता है और दूसरी साइड से चाइना आपकी मार्जिन दबाता है, आप बीच में हो बेसिक। यू नेम इट, ऑल द ब्रांड, ऑल द नेम्स यू आर टेलिंग अस, हर कोई यही कर रहा है भैया। इंपोर्ट ड्यूटी इज ह्यूज ऑन ABS बेसिकली, इट्स ह्यूज, eventually it comes into GST, taxes and everything. It's gonna, so if duty was low then you could buy many different suppliers. मैं 20% सस्ता लेके आ जाऊंगा और 20% सस्ते में आप सोचो मेरा मार्जिन कितना इंक्रीज हो जाएगा। इंपोर्ट करके लेके आऊंगा, सोचो मुझे कुछ नहीं करना, और क्वालिटी से मैं मतलब पार चीज बेटर कर सकता हूँ, सप्लाई टाइम से आ जाएगी, मेरी लेबर 1-2 दिन खाली भी नहीं बैठेगी, अगर वो 2 दिन भी बैठती है तो मुझे तो सैलरी सबको देना है, पर डे पे थोड़ी ना है कोई। आपको भैया इंपोर्ट भी करना है अगर चाइना से, तो आप सोचो आप कॉस्ट कितनी लग रही है। एक ऑर्डर आपका आज सपोज प्रोडक्शन हो रही है, एक आपका डिस्पैच हो रहा है, एक आपने चाइना में ऑर्डर दे रखा है, एक आपका वहाँ चाइना में बन रहा है, एक आपका शिप में है, और एक यहाँ और पे कस्टम क्लियर हो रहा है, तो पूरी साइकिल बनी हुई है। जो साइकिल डिस्टर्ब हुई आपकी फैक्ट्री पर डिस्टर्बेंस आ जाएगी। और भैया ये मशीन भी आप देखो ना, ये मशीन जो लग रही है 2400 टन, ये आप दिस मशीन ऑल्सो यू हैव टू बॉट इट फ्रॉम चाइना ओनली ना, मोल्डिंग की। ये भी चाइनीज है, मोल्डिंग थी, ये भी आपको चाइना से लानी पड़ेगी, ये चाइना से लेके आनी पड़ेगी आपको मोल्डिंग। यहाँ इंडिया में इसी चीज की 20-25% कॉस्टिंग ज्यादा देनी पड़ेगी। बड़ी टफ जगह में बैठे हो आप लोग। हाँ जी, तभी पसीना निकलता है। बट अच्छा है, आप ट्राई तो कर रहे हो। हाँ, मतलब वी आर पुशिंग अप, और हमें तो मैं कह रहे हैं ना, अपॉर्चुनिटी मिले, वी कैन डू एनीथिंग। थैंक यू, प्लीज, आपने बुलाया यहाँ। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ராகுல் காந்தியுடைய இந்த வீடியோவை நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு பக்கம் ராகுல் காந்தி who is actually explaining about AI, இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி who says I, மராठी वाला I, மராठीல ஆயினா அம்மா, or he says America India. For him AI means America India, not artificial intelligence. இந்த இரண்டு தலைவர்களுடைய இந்த வீடியோவை போடுகிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு மேல் உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக எழுதுங்கள். எந்த தலைவரை பற்றி, எந்த லீடரை பற்றி உங்களுடைய எந்த விதமான அபிப்பிராயம் இருக்கிறது என்று விடைபெறுகிறேன். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை என்ஜாய் செய்யுங்கள், பகிருங்கள், லைக், ஷேர், கமெண்டை போடுங்கள். நன்றி, வணக்கம். And don't go, the video is remaining. If you ask the same app to draw an image of someone writing with their left hand, the app will most likely draw someone writing with the right hand. I want to tell the youngsters of this country, people talk about AI. But it's important to understand that AI on its own is absolutely meaningless. Because AI operates on top of data. Without data, AI means nothing. And if we look at data today, there is one thing which is very clear. Every single piece of data that comes out of the production system in the world
the data that was used to make this phone, the data that is used to make electric cars, the data that is used to make basically all electronics on the planet today is owned by China. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.